Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மறுபடியும் தேவகி அத்தியாயம் 20. மீண்டும் பரிபூர்ண நிசப்தம் நிலவும் வரை சக்கரையோ பக்கிரிசாமியோ வாய் திறக்கவே இல்லை. இருவர் உள்ளவும் படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தது. சூரிய அந்த தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்த வரையில் ஒரு குதிரை என் சாம்ராஜ்யத்தையே தரத் தயார் ஒரு குதிரைக்காக என்று ஷேக்ஸ்பியர் படைத்த ரிச்சர்ட் மன்னன் கதறினானே, அதுதான் சக்கரைக்கு நினைவு வந்தது. ஒரு கார், இல்லாவிட்டால் ஒரு சைக்கிள், இந்த இடத்தை விட்டு தப்பியோடுவதற்கு என்ன வாகனம் கொடுத்தாலும் என் ஆஸ்தி முழுவதையும் கொடுக்க தயார் என்று சக்கரை சொல்லிக் கொண்டிருந்தான். பெரிய துப்பறியும் வீரனைப் போல காரியங்களை ஏற்று செய்து கொண்டிருக்கும் தனக்கு உண்மையான நெருக்கடி ஏற்படுகிற போது எப்படிப்பட்ட அச்சம் உண்டாகிறது என்பதை நினைக்க அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் சூரியனிடம் உள்ள ஏதோ ஒரு கொடிய சக்தி தான் தனக்கு இப்படிப்பட்ட அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று அவனுக்கு தெரிந்தது. நாயை கட்டி போட்டிருந்த ஷெட்டுக்குள்ளேயும் சுற்றுப்பக்கத்திலும் சிறிது நேரம் பார்த்துவிட்டு சூரி திரும்பிவிட்டான் பங்களாவினுள். மார்போடு அணைத்தபடி வைத்திருந்த டேப் ரெக்கார்டர் பெட்டியை மெதுவே எடுத்துக்கொண்டு மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டான் சக்கரை. பக்கிரிசாமியின் உதவியுடன் ஓசைப்படாமல் தண்ணீர் குழாயின் கீழே புதைத்து வைத்தான். அது இயங்குவதற்கு தடை ஏற்படாதவர் தக்க பாதுகாப்பு செய்தான். வயர்களும் பெட்டியும் மறைவாக இருக்கின்றனவா என்பதை மீண்டும் முறை சரி பார்த்துவிட்டு போகலாம் என்று சாடை காட்டினான். சென்ற 2 மணி நேரத்தில் பக்கிரிசாமியும் சக்கரையும் வாய்விட்டு பேசிக்கொண்ட சமாச்சாரங்களை எழுதுவதென்றால் ஒரு 10 பைசா தபால் தலையின் பின்புறம் போதும். அத்தனை எச்சரிக்கையுடன் அவர்கள் மௌனம் கடைபிடித்தார்கள். நெடுஞ்சாலையில் வெகு தூரம் வந்த பிறகுதான் பக்கிரிசாமி கேட்டான், அந்த ரூமில் யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓ, குடும்பத்தை கொலைச்சவன் ஊசோவா? ஆமாம், அப்படித்தான் எனக்கு சந்தேகம். அங்கே தான் அந்த கிழமை இருக்கிறானா என்பதை தெரிஞ்சு கொண்டான்னா மட்டும் போதாது. என்ன நோக்கத்துடன் சூரியும் அவனும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்ன்றதும் தெரியணும். அவங்க பேச்சை கேட்டான்னா எல்லாம் புரிஞ்சிடும். ஆமாம், நீ தான் இந்த வேலையை பொறுப்பாக முடிக்கணும். எந்த வேலை? டேப் ரெக்கார்டர் தான். தினம் நடுராத்திரியில் இங்கே வந்து பதிவான டேப்பை எடுத்துட்டு புதிய டேப்பை வைக்கணும். 3 நாள் கழித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னை வந்து பாரு. 3 நாள் டைம் போதும், அதுக்கு மேலே பெட்டியும் அங்கே இருக்க தேவையில்லை, எடுத்து வந்துடு என்று சர்க்கரை கூறியதை பயபக்தியுடன் ஏற்றுக்கொண்டு தலையாட்டி விட்டு தன் ஜாகைக்கு செல்லும் பாதையில் விடைபெற்று கொண்டான் பக்கிரிசாமி. அந்த நேரத்துக்கு மேல் எந்த வாகனம் கிடைக்கும் சர்க்கரைக்கு? துவண்ட காலும் சோர்ந்த முகமும் கலைந்த தலையுமாக ராத்திரி 2:30 மணிக்கு வந்து கதவை தட்டிய மருமானிடம் தர்முவுக்கு ஏகப்பட்ட கோபம் வந்ததில் வியப்பில்லை. நீ இந்த மாதிரி உடம்பை கெடுத்துக்கிட்டு எந்த ஆராய்ச்சியும் நடத்த வேண்டாம், பேசாமல் பம்பாய்க்கே போய் சேரு என்றான். அத்தை, என் விஷயம் அப்புறம் கவனித்து கொள்ளலாம், முதல்ல உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வது என் பொறுப்பு என்றான் சர்க்கரை. என்ன ஆபத்து என்று தர்மு சிவராஜ் கேட்கும் வரையில் சர்க்கரை நிற்கவில்லை. தூக்க கலக்கத்துடன் படியேறி சென்றவன் தனது அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டு படுத்து விட்டான். மறுநாள் காலையில் அவனை விசாரிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த தர்முவுக்கு ஏமாற்றம் தான் கிட்டியது. அவள் கல்லூரிக்கு போகும் வரையில் சர்க்கரை கீழே இறங்கி வரவே இல்லை. கேமராவில் ஃபிலிம் சுருளை மாட்டிக்கொண்டிருந்த கணவரிடம் கேட்டால், இன்னும் தூங்கி கொண்டிருப்பான் ஜோம்பேரே என்று கோபத்துடன் பதிலளித்தார் சிவராஜ். தர்முவுக்கு ஓரளவு கவலை பிறந்தது. நேரம் கழித்து திரும்பியதாலும் கண் விழித்ததாலும் அவன் உடம்புக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமோ. கல்லூரிக்கு நேரமானாலும் பரவாயில்லைன்னு மாடிக்கு சென்று பார்த்தால் கதவை தட்டினாள், யாரும் திறக்க காணோம். தள்ளி பார்த்தால் அப்புறம்தான் புரிந்தது கதவு வெளிப்புறம் பூட்டியிருக்கும் விஷயம். விடுகாலையிலேயே எங்கேயோ புறப்பட்டு போய்விட்டிருக்கான் சர்க்கரை. எங்கே சென்றிருப்பான்? தன்னிடம் கூட சொல்லாமல். குழப்பத்துடன் திரும்பி வந்து சமையற்காரை அம்மனியை கேட்டால் அவளும் தனக்கு தெரியாது என்று கைவிரித்து விட்டாள். கலங்கிய உள்ளத்துடன் தர்மு சிவராஜ் அன்றைக்கு கல்லூரி புறப்பட்டு சென்றாள். உன்னை ஆபத்திலிருந்து காத்துக்கொள் என்று கூறிய மருமானின் சொற்களில் அவள் காதல் ஒலித்து கொண்டே இருந்தது. அப்படி சொன்னவனுக்கே ஏதோ ஆபத்து நேரிட்டிருக்கார் போல இருக்குதே என்று கவலைகள் மனத்தை வாட்ட கல்லூரியை அடைந்தாள். அங்கேயும் திகைப்பு ஏற்பட்டது. எப்போதும் புன்னகையுடன் ஓடி வந்து காரின் கதவை திறந்துவிடும் அவளுடைய சொந்த பியூன் இன்று கவலை நிறைந்த முகத்துடன் மெதுவே சென்றான். கல்லூரியின் பெரிய படிகளில் ஏறி தன்னுடைய அறையை அடையும் வழி எங்கும் சில முகங்கள் அவளை அனுதாபத்துடனும், சில முகங்கள் கோபத்துடனும், சில முகங்கள் ஆவலுடனும் அவளை பார்த்தன. அறைக்கு வெளியே நின்றவாறு தங்களுக்குள் கிசுகிசு கொண்டிருந்த சில மாணவிகள் அவளை கண்டதும் பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் அனாவசியமான கூட்டம் போடுவது பிரின்சிபாலுக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் இடத்தை விட்டு அசையாமல் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கண்களில் ஒரு பிடிவாதத்தையும் வீம்பையும் கண்டால் தருமம். பெரியையாவும் மற்றவங்களும் வந்திருக்காங்க என்று பியூன் அவளிடம் தெரிவிக்கவும் அறைக்குள் அவள் நுழையவும் சரியாக இருந்தது.
மேலே மின்சார விசிறி சுழல வரிசையான நாற்காலிகளில் அவளுடைய மேஜை சுற்றி வீற்றிருந்தார்கள் கல்லூரி நிர்வாக குழுவின் உறுப்பினர்கள். மொத்தம் 8 பேர் கூடியிருந்தும் அந்த இடத்தில் குண்டூசி விழும் சப்தத்தை கூட கேட்க வைக்கும் அமைதி நிலவியிருந்தது. தர்மு அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தார். குழுவின் தலைவரான ஜஸ்டிஸ் ஆனந்தம் வேறு எதுவும் பேசவில்லை. அந்த பொண்ணு அம்பிகா இருக்காள, அவளுக்கு தாயார் தகப்பனா இருக்காங்களா என்று கேட்டார். இல்லை, ஒரு சித்தி தான் இருக்கா. பேர் மரகதம். ஜஸ்டிஸ் ஆனந்தம் தம் கையில் இருந்த ஒரு டைப் அடித்த காகிதத்தின் தலைப்பில் அந்த பெயரை எழுதி கீழே கையெழுத்து போட்டு அனுப்பிடு என்று தர்முவிடம் கொடுத்தார். அவருடைய முகத்தை பார்த்து எதுவும் புரிந்து கொள்ள முடியாதவளாக காகிதத்தை பார்த்தால் தர்மு, திருமதி மரகதம் அவர்களுக்கு தங்கள் மேற்பார்வையில் உள்ள குமாரி அம்பிகாவினால் எங்கள் கல்லூரிக்கு பற்பல சங்கடங்கள் நேரிடுவதால் அவளை கல்லூரியிலிருந்து நீக்கிவிடுவது என்று வருத்தத்துடன் முடிவு செய்துள்ளோம். இத்துடன் மாற்றல் ஃபாரம் அனுப்பியுள்ளோம். வேறெந்த கல்லூரியில் வேண்டுமானாலும் அவளை சேர்க்கலாம். இப்படிக்கு பிரின்சிபல். இது என்று ஏதோ கூற வாயெடுத்தால் தர்மு. ஆனால் குழுமியிருந்தோரின் பார்வையில் தென்பட்ட கடுமை அவளை மௌனியாக்கியது. எனக்கு என்ன தோன்றுதுன்னா என்பதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. உனக்கு தோன்றபடி இத்தனை நாள் கல்லூரி நடத்தியாகிவிட்டது, கொஞ்ச காலம் எங்களுக்கு தோன்றபடி நடத்துவோமே என்றார் ஜஸ்டிஸ் ஆனந்தம் கிண்டலாக. அம்பிகாவை கல்லூரியிலேருந்து விலகினா தான் நமக்கு நல்ல பேர், நாங்கள் ஏகமானதான் முடிவு செய்திருக்கோம் என்று கூறி அருகில் இருந்தவரை ஒரு முறை அவர் பார்த்ததும் ஆமாம் ஆமாம் என்று அவர்கள் தலையசைத்தார்கள். மன்னிக்க வேண்டும் என்று ஒரு புதுக்குரல் கேட்டது. மாணவி நூருநிசா தான் உள்ளே நுழைந்தவள். எங்கள் மாணவி யூனியனிலிருந்தும் ஏகமானதாக ஒரு முடிவெடுத்திருக்கோம், அதை தெரிவிக்கத்தான் வந்தேன், யூனியன் காரியதரிசி என்ற முறையில் என்று இனிமையாயும் அதே சமயம் அழுத்தமாயும் அவள் கூறியபோது ஜஸ்டிஸுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் முகத்தில் ஈயாடவில்லை. நிலைமை விபரீதமாக மாறுவதை உணர்ந்தாள் தர்மு. நூருநிசா, உனக்கு சம்பந்தம் இல்லை, இது நீ போ என்று அவளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் வேறு பல மாணவிகளும் மெல்ல மெல்ல உட்புறம் வந்து விட்டார்கள். எல்லோரும் அம்பிகாவின் தோழிகள் என்பது தெரிந்தது. நூருநிசா யாருக்கும் பயப்படாதவளாக, அம்பிகாவை கல்லூரியிலிருந்து விலக்க நீங்கள் முடிவு செய்திருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லூரியில் அவள் ஒழுங்கீனமாகவோ புத்தி மாறாட்டமாகவோ நடந்து கொண்டிருந்தால் சரி, பாடங்களை ஒழுங்காக படித்து கொண்டு கல்லூரியில் கட்டுப்பாடுகளையும் மீறாமல் நடந்து கொள்கிற ஒரு மாணவியை எதற்காக நிற்கிறது? வேண்டுமானால் ஒரு வைத்திய குழு நியமித்து அவளை பரீட்சை செய்யும்படி கேளுங்க. அவள் தொடர்ந்து படிப்பதால் மற்ற மாணவிகளுக்கு கெடுதல் என்னன்னு அவள் சொல்லட்டும், பிறகு நிற்குங்க என்றாள். ஜஸ்டிஸ் ஆனந்தம் பொறுமை இழந்தவராக, கல்லூரியின் பேர் பத்திரிகையில் சிரிக்குதா, அது போதாதா என்று இறைந்தார். அதை பத்திரிகையாளர்களிடம் கேளுங்க என்று நூருநிசா திருப்பி கொடுத்தார். அம்பிகாவை நீக்கிவிட்டால் மட்டுமென்ன, மீனாம்பா கல்லூரியின் மாஜி மாணவியான அம்பிகா என்று செய்தி வெளியிடுவார்கள். இருங்க என்று 2 பக்கமும் கையமர்த்தினாள் தர்மு சிவராஜ். அம்பிகா இங்கே இன்றைக்கி காலேஜ்கே வரல என்றாள் நீலா. வந்திருந்தா இந்த மாதிரி அவளை பற்றி ஏதோ விசாரணை நடக்கப்போகுதுன்னு காதில் விழுந்ததும் வீட்டுக்கு திரும்பிட்டா என்றாள் இன்னொருத்தி. சரி, சாயந்தரம் நானே நேரில் அவள் வீட்டுக்கு போய் விசாரிக்கிறேன் என்று தர்மு சமாதானமாக சொல்ல முயன்றதை மாணவிகள் ஏற்றுக்கொள்வார்கள் போலிருந்தது. ஆனால் ஜஸ்டிஸ் ஆனந்தம் மறுபடியும் எதுக்கு இந்த பிரச்சனை நீடிக்க வேண்டும், நீக்கி விட்டு போக வேண்டியதானே என்றார். தர்முவுக்கு முதன்முறையாக கோபம் வந்தது. மாணவிகளின் முன்னால் தன் கௌரவம் குலைக்கப்படுவதையும் கண்டால் அழுத்தமாக தன் அதிகாரத்தை ஒருமுறை பிரயோகிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவளாக, ஒரு மாணவியை கல்லூரியிலிருந்து விலக்கி அனுப்பிவிடுவதை அவ்வளவு எளிதாக நீங்கள்லாம் நினச்சா எப்படி? அவளுடைய எதிர்காலத்தையே நாம் பாழடிக்கிறோம் என்பதை மனசில் வச்சுக்கொண்டு காரியம் செய்ய வேண்டும். சிவப்பு மஷினால் அவள் பேர் மீது நாம் போடுகிற ஒரு கோடு அவள் வாழ்க்கையின் மீது அடிக்கிற இரும்பு சட்டம் என்பதை மறந்து விடாதீங்க என்று நிர்வாக குழுவினரை பார்த்து சொன்னதோடு நூருநிசாவிடம், நீங்கள் அமைதியாக வகுப்பு போங்க, தீர விசாரியாமல் உங்கள் தோழிக்கு எவ்வித அநீதியும் இழைக்க மாட்டோம். அப்படி இழைக்கிற மாதிரி நேர்ந்தால் அதுக்கு முன்னால் இந்த பிரின்சிபாலின் ராஜினாமா இவர்கள் கைக்கு போய் சேர்ந்துடும், போதுமா என்றார். வாழ்க பிரின்சிபல் என்று கோஷமிட்டபடி மாணவிகள் கலைந்தார்கள். காலேஜே கெடுத்து விட்டார்கள்னு தோணுது. முணுமுணுத்து கொண்டிருக்கும் ஜஸ்டின் ஆனந்தத்தை திரும்பி பார்க்கும் துணிவு இல்லாமல் மேஜையில் உள்ள காகிதங்களை அடுக்கி வைப்பது போல பாவனை செய்யலானால் தர்மம். நம்முடைய தீர்மானத்துக்கு ஒரு மதிப்பு கிடையாதுங்கிறாங்க என்று ஒரு உறுப்பினர் அடித்தொண்டையில் கூற, மற்றவர்கள் அதானே என்று சிறுசிறுக்க புயல் மீண்டும் கிளம்பும் போன்ற நிலைமை உருவான போது பியூன் உள்ளே வந்து ஒரு கடிதத்தை கொடுத்தான் பிரின்சிபலிடம். முக்கியமான விஷயம் இருந்தால் ஒழிய நிர்வாக கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கையில் யாரும் உள்ளே நுழையக்கூடாத ஆகையால் அந்த கடிதத்தில் ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஊகித்துக் கொண்டார்கள். குறிப்பாக ஜஸ்டிஸ் ஆனந்தம் கழுத்தை வளைத்து எட்டி பார்த்தார் ஆவலோடு. அவர் ஆவல் வீண் போகவில்லை. கடிதத்தை அஸ்ரத்தையாக படிக்க தொடங்கிய தர்முவின் முகத்தில் சில வினாடிகளுக்கெல்லாம் இருள் அடைந்தது. விழலுக்கா நீரரைச்சேன் என்று தனியே நொந்தபடி அந்த கடிதத்தை எல்லோருக்கும் முன்னில் மேஜை மீது வைத்தார். பிரின்சிபல் அவர்களுக்கு, என் மகளான குமாரி அம்பிகாவை தங்கள் கல்லூரியில்
கல்லூரிக்கு இனி அனுப்புவதில்லை என நான் முடிவு செய்துவிட்டேன். அவருடைய மனநிலையும் எதிர்காலமும் பாதிக்கப்பட்டது தாங்கள் கல்லூரியினால் தான். ஆகவே இந்த முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயம் நேரிட்டு விட்டது. இங்கனும் மரகதம். குழுமி இருந்த அனைவரின் பரிகாச பார்வையும் தன்னை குத்துவதை உணர்ந்தால் தர்மு அவள் தேகம் கூசியது. இப்போது என்ன சொல்கிறாய் என்று மற்றவர்கள் கேட்காமல் கேட்கும் கேள்வி அவளை 1000 ஊசிகளாக தைத்தெடுத்தது. இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, நான் சாயந்தரம் நேரில் போய் பார்க்குறேன் என்று அவள் கூறியபோது ஏளன சிரிப்புகள் அலையென எழுந்து அவளை தாக்கின. நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வெளியேறிய பின்னரும் அந்த சிரிப்பு அலைகள் அவளை சுற்றி சுற்றி வந்தன. மாலை வரை அவளுக்கு எந்த வேலையும் ஓடவில்லை. வழக்கமாக 5 மணிக்கு புறப்படுகிறவர்கள் இன்று 4 மணிக்கு புறப்பட்டாள். ஆனால் அம்பிகாவின் வீட்டுக்கு போகும்போது சர்க்கரையும் இருந்தால்தான் பலம் என்று தோன்றியது. மனச்சுமையுடன் தன் இல்லத்துக்கு திரும்பினாள். நுழையும் போதே எதிர்பட்ட கணவரின் மூலம் இன்னும் சர்க்கரை வரவில்லை என்று அறிந்து கொண்டாள். காலையிலிருந்து நேரிட்ட பல சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கூறி ஆறுதல் பெற மறுமான் இல்லாததோடு சேர்ந்தாற்போல் 2 நாட்களாக அவனை காணோம் என்று திகிலும் அவளை பிடித்து கொண்டது. மாடியில் தன் புத்தகங்களையும் ஃபைல்களையும் வைத்துவிட்டு கீழே இறக்குகையில் அன்று சர்க்கரையுடன் டேப் ரெக்கார்டரை வாங்கி சென்ற ஆள் மேலேறி வந்து கொண்டிருந்தான். என் பேர் பக்ரிசாமிங்க, டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, எங்கே அவர் என்று கேட்டான் அவன். சர்க்கரையா? 2 நாளாக எங்கே போனேன்னு தெரியலையே என்று தர்மு தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு பார்த்தபோது கீழ்ப்படியில் நின்று கொண்டிருந்தான் சர்க்கரை. நல்லா என்னை கதி கலங்க வச்சப்போ எங்கே போயிருந்த 3 நாளா என்று தொண்டை அடைக்க கோபித்து கொண்ட அத்தையிடம் விளக்கம் கூறிக்கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை சர்க்கரை. நீ போய் பலகாரம் சாப்பிடு. அத்தை, காஞ்சிபுரம் இட்லியும் மலையாள அவியலும் பாடு பிரமாதம் போபா என்று அவளை அனுப்பிவிட்டு மாடிக்கு விரைந்தான் பக்ரிசாமியுடன். அரைக்கதவை சாத்தி கொண்டு அவசர அவசரமாக டேப் ரெக்கார்டரை இயக்கினான். ஓசோ பேச போகிறான், இரு சத்தம் போடாத என்று பக்ரிசாமிக்கு எச்சரிக்கையும் செய்தான். ஆனால் டேப் சக்கரங்கள் ஒரு சத்தமும் செய்யாமல் மௌனமாக சுழன்று கொண்டிருந்தன. சக்கரையும் பக்ரிசாமும் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டனர். திடீரென்று, என்னை வெளியே அனுப்பிடுங்க, நான் போகிறேன், நான் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யலை, இனிமேல் செய்ய மாட்டேன், நான் அனுப்பிடுங்க என்றது ஒரு குரல். அதற்கு பதிலளித்தது இன்னொரு குரல். ஏன் வேசகாமணி, என்ன கஷ்டம் உங்களுக்கு இங்கே? பக்ரிசாமி ஆச்சரியத்துடன் சர்க்கரையை பார்த்தான். இது ஊசம் இல்லை, வேறு யாரோ என்றான். ஆமாம், ஏதோ ஒரு தப்பான அறையில் மைக்க பொருத்திட்டோம். யார் இந்த வேதசிகாமணி? வந்து வேதசிகாமணி, ஆமாம் 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 அட்ட என்று மகிழ்ச்சியுடன் எழுந்து கொண்டான் சர்க்கரை. தொடரும்.